ஹலோ மக்களே, வணக்கம். கந்தசஷ்டி விரதம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. ஆல்மோஸ்ட் தீபாவளிக்கு முன்னாடி ஆரம்பித்த மழைங்க. இன்றைக்கி தான் வந்துட்டு காலையிலே சூப்பராக பளிச்சுன்னு வெயில் வந்தது. வந்த உடனே வீட்டில் இருக்க லேடிஸ் நமக்கு என்ன முக்கியமான வேலை, இந்த துணிங்களெல்லாம் காய வைக்கிறது தாங்க. எல்லா துணி யூஸ் பண்ணுற பெட்ஷீட்ஸு, பில்லோஸு எல்லாமே கொண்டு வந்து வெயிலில் வச்சாச்சு. இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வாங்கியிருந்தேங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அமேசானில் தாங்க வாங்கியிருந்தேன். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் சிமிலர் ப்ராடக்ட் போட்டு. இல்லை உங்களுக்கு இதேயோட லிங்க் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல் பை அப்படின்னு தாங்க சொல்லுவேன். இந்த மழைக்கு துணி காயாமல் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, ஸோ ஃபஸ்ட்டு இதை ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. ஸோ நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட யூனிஃபார்ம், இன்னர்வியர்ஸு, குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் காய விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. நம்மளோட பெரியவங்க துணிலாம் பெருசாக இதில் போட முடியுமான்னு தெரில. பட் சைடில் ஹூக் கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம வேணால் ஹேங்கர்ஸ் போட்டு ஷர்ட்டு, டிஷர்ட்டு அதெல்லாம் காய வச்சுக்கலாங்க. இந்த பூஜைகள் இதெல்லாம் முடித்த உடனே ஒரு பெரிய ஹாப்பினஸ்ங்க. எதையோ சாதித்த மாதிரியான ஒரு சந்தோஷம். எத்தனை பேர் இந்த வருஷம் கந்தசஷ்டி விரதம் முடிச்சிங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா இப்போ தாங்க நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன். இனிமேல் லாங் வே டு கோ அப்படின்னு யோசித்து ரெகுலராக பண்ணணும்னு தாங்க யோசிச்சுருக்கேன். நமக்கு நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு இருக்குங்க உமன்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் அதுக்கான ஆப்ஸ்டக்கல்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும் லைஃப்பில். எதையுமே தொடர்ந்து பண்ண முடியாது. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எடுப்போம், அதை மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கங்க. நானுமே இதை தொடர்ந்து போடணுன்னு தான் நினைப்பேன். பட் கிட்ஸு, அவங்களோட படிப்பு, அவங்களுக்காக தான் வேலையவே விட்டாச்சு. இந்த மாதிரி ஃபேமிலிக்காக பார்த்துக்கிட்டு நிறைய விஷயம் ஈவன் நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸிங் கூட நம்ம அடுத்தவங்களுக்கு பயந்து தாங்க பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இன்னுமே இருந்துகிட்ருக்கோம். இதெல்லாம் மாறணும். நம்மளுமே கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களுக்காக அப்படின்றது விட்டுட்டு நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அது கரெக்டாக அப்படி இருக்குன்னா அதெல்லாம் பண்ணணுங்க.